மார்கழி மாதம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயத்திற்கு நிறைய மக்கள், ஏராளமான மக்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி கட்டி செல்வாங்க. மேலுமே பராசக்தி வழிபாடு அப்படிங்கிறது நம்மளோட தமிழ் மண்ணில் வேரூன்றிய ஒன்றுங்க. சக்தி அப்படிங்கிறவ எல்லாத்தையுமே கடந்த ஒரு மகா சக்தியாக, பராசக்தியாக போற்றப்படுகிறாள். அவளே அமைதி, பக்தி, ஞானம், பசி, தியாகம், பொறுமை, நிழல், ஒளி, இரக்கம், மகிழ்ச்சி, பயம் என அனைத்து மனித உணர்வுகளிலுமே விரவி நிற்கிறாள். எல்லாவற்றுக்குமே மேலாக எல்லா படைப்புகளுக்குமே அற்புத தாயாக அரவணைத்து நின்று அழிவுகளிலிருந்தும் நம்மை காக்கக்கூடியவள் ஆதிபராசக்தி தாங்க. இந்த சக்தி அப்படிங்கிறவர் யார்? அவள் பார்வதியா, லட்சுமியா, சரஸ்வதியா அல்லது துர்க்கையா? இந்த கேள்விக்கு விடையளிக்கதை நம்ம இங்கே விரிவாக பார்க்க போகிறோம். பராசக்தி இவர்களுக்கு எல்லாமே மேலானவள். பராசக்தி தாங்க மேற்சொன்ன தேவியரையும் படைத்தாள் அப்படிங்கிற புராணங்களுமே இருக்குது. மேலுமே இந்த பராசக்தியின் அவதாரம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரும் பகையானது ஏற்பட்டது. அசுரர்கள் தங்களை மிகவும் கொடுமைப்படுத்துவதாக தேவர்கள் மும்மூர்த்திகளோட சிவன், விஷ்ணு, பிரம்மா கிட்ட சொன்னாங்க. இந்த கடவுள்களோட கோபம் பெரிய ஒளி வடிவமாக உருவெடுத்து இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வியாபித்த அந்த ஒளி ஓர் அழகிய ஒளி பொருந்திய பெண்ணாக உருவெடுத்து, சிவன் தன்னோட திரிசூலத்திலிருந்து மற்றொரு திரிசூலத்தையும், மகாவிஷ்ணு தன்னோட சக்ராயுதத்திலிருந்து ஒரு சக்தியரையும், தேவர்களும் தம்மனோட பங்கிற்கு பல ஆயுதங்களையும் தேவிக்கு அளித்தாங்க. சர்வாலயங்க பூஷிதையாக தேவி பராசக்தி தன்னோட ஆயுதங்களோட அசுரர்களை வீழ்த்த புறப்பட்டா. அசுரர்களை தன்னோட சக்தியால் அழித்து அமைதியை நிலைநாட்டினாள். மேலுமே இதன் மூலமாகத்தான் நம்ம துர்க்கையின் அவதாரத்தை பற்றியும் அறிய முடிகிறது. பராசக்தி துர்க்கையாக அவதாரம் எடுத்து மகிஷாசூரன் அப்படிங்கிற கொடிய அரக்கனை வதம் செய்தாள். துர்க்கையின் இந்த வெற்றியைத்தான் நம் நாட்டில் நவராத்திரி அப்படிங்கிற பெயரில் 9 நாள் விழாவாக கொண்டாடுறோம். புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த சாரத நவராத்திரி மகளாய அமாவாசைக்கு பிறகு முதல் நாள் தொடங்கி விசயதசமி வரைக்குமே கோலாகலமாக கொண்டாடப்படும். மேலுமே இதில் பல்வேறான அற்புதங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலோட சிறப்புகள் பார்ப்போங்க. தமிழகத்தில் ஏராளமான ஆலயங்கள், அம்மன் ஆலயம் இருந்தால் கூட ஆதிபராசக்தி அப்படிங்கிறதுமே நமக்கு முதல்ல நம்மளோட மனதில் தோன்றுவது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் தாங்க. ஓம் சக்தி கோவில் அப்படின்னும் இது அழைக்கப்படுது. இந்த கோவிலில் மற்ற கோவில்களை கோயில் இல்லாமல் பெண்களே விக்கிரகங்களுக்கு பூஜை செய்யலாம். இது இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே மேல்மருவத்தூரில் குவியதன் மூலமே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியின் மகிமையை நம்மளால் உணர முடிகிறது. இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, சென்னையிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ஊரில் ஓம் சக்தி கோவிலானது அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் அன்னை ஆதிபராசக்தி இரு கரம் கொண்டு வலது திருக்கரத்தில் தாமரை மொட்டோடனும், இடது திருக்கரத்தில் சின்முத்திரனும், வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு 1000 இதழ் தாமரை பீடத்தில் அமர்ந்தவாறு அழகாக காட்சி தருகிறாருங்க. அன்னையின் தலையில் ஜடாமுடிய கிரீடம் போல அமைந்திருப்பது ஒரு சிறப்புங்க. இந்த திருவுருவ சிலையை கணபதி ஸ்தபதி வடிவமைச்சிருக்காருங்க. இந்த சிலைக்கு கீழே சுயம்பானது காணப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய அம்மன் சித்தர்களோட தலைவி என சிறப்பாக போற்றப்படுகிறாள். மேலுமே எண்ணற்ற சித்தர்கள் இந்த ஆலயத்தில் உறைந்திருக்கிறதாக நம்பப்படுவதனால இந்த திருத்தலம் ஆதிபராசக்தி சித்தர்பீடம் என சிறப்பாக அழைக்கப்படுகிறது. இந்த ஆதிபராசக்தி ஆலயத்திற்கு நம்ம வழிபாடு, மாலை அணிந்து வழிபாடு செய்வது மன அமைதி, ஞானம், தைரியம், பொறுமை, செல்வ வளம், துன்பங்கள்லேருந்து நீங்கிறது, நவகிரக ஆசீர்வாதம் போன்ற பல நன்மைகளை நமக்கு இந்த ஆலயத்திற்கு செல்வதனால கிடைக்குதுங்க. ஏன் அப்படின்னா அவளே அனைத்து சக்திகளோட மூலம், உலகை படைத்து காப்பவள், தீமைகளை அழித்து நன்மைகளை உருவாக்குபவள், ஆன்மீக தேடலுக்கு ஆதாரணமானவள் இவள் அப்படின்னே சொல்லலாம். இது மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளொளியை கண்டறியவும் ஒருமைப்பாட்டை உணர்த்தவும் இந்த வழிபாடானது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு வழிபாடாக சொல்லப்படுது. மேலுமே ஆதிபராசக்தியை நம்ம தினமுமே வழிபட்டாலே நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே கரைந்து போகுங்க. அன்னை ஆதிபராசக்தியை வழிபட ஆரம்ப நாட்களில் பார்த்திங்கன்னா ஆலயத்தில் 108 மந்திரங்கள், வேண்டுதல் கூறி சக்தி வழிபாடு போன்றவை எல்லாமே கூட்டு வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்காங்க. அன்னை ஆதிபராசக்திக்கு 1008 போற்றி மலர்கள் எழுத வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் ஆலய புலவர்கள் ஒருவருக்கு
தோன்றியது. அவர் அந்த முயற்சியில் ஈடுபட்டார். அந்த சாஸ்திரமோ மந்திரங்களோ தெரியாத அவர் அன்னை ஆதிபராசக்தி விட்ட வழி என சிறுக சிறுக ரகசியமாக எழுதி வந்தார். இவர் மந்திரங்களை எழுதி கொண்டிருந்த வேளை ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்றிருந்தார். அன்று அன்னை ஆதிபராசக்தி மந்திரிப்பு நல்கி கொண்டிருந்தாள். இவரும் அதில் ஒருவராய் போய் நின்றார். அன்னை ஆதிபராசக்தி இவரை நோக்கி, மகனே, 1008 போற்றியை விரைவில் முடி அப்படின்னு சொன்னாள். மேலுமே பரமர ரகசியமாக இருந்த தன்னோட முயற்சி அன்னை அறிந்து கொண்டிருக்கிறாள் என கண்ட அந்த புலவருக்கோ கரைகாண ஆனந்தம். இந்த ஆனந்தத்தோடு மிகுதி மந்திரங்களையுமே எழுதி முடித்து அன்னை ஆதிபராசக்தியோட திருவடிவில் சமர்ப்பிக்க அன்னை ஆதிபராசக்தி மற்றொரு புலவரையுமே அழைத்து இந்த திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கு, இதில் திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கு, இருவருமே சேர்ந்து திருத்தங்கள் செஞ்சு எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிபராசக்தியானவள் கட்டளையிட்டாள். மீண்டுமே திருத்தங்கள் செய்யப்பட்டு அன்னை ஆதிபராசக்தியிடம் கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தை பிரித்து பார்க்காமலேயே அன்னை ஆதிபராசக்தி சில குறிப்பிட்ட எண்ணுக்குரிய மந்திரங்களை படிக்க சொல்லி அந்த மந்திரங்களை அன்னை ஆதிபராசக்தியை திருத்தி கொடுத்து வேப்பிலையை தூவி இந்த மந்திர நூலை ஏற்றுக்கொண்டாள். மற்றொரு ஆலய புலவர் அன்னைக்காக 1008 போற்றி மந்திரங்களையுமே எழுதியிருக்காங்க. அதற்கு அன்னை ஆதிபராசக்தியின் ஆசி வேண்டும் என சொல்லி வேண்டி நிற்க அன்னை ஆதிபராசக்தி அதனையும் வேப்பிலையை தூவி 1008 போற்றி திருவுருவமாக ஏற்றுக்கொண்டாள். எல்லையிலா கருணையோடு மானிட குலத்தை உய்விக்க வேண்டி அவதார நோக்கம் கொண்டு அந்த அன்னை ஆதிபராசக்தி நாத்திகம் பேசிய 2 பிள்ளைகளை தன்னோட காலடியில் இழுத்து போட்டுக்கொண்டு அவர்கள் கைகளாலேயே மந்திரங்கள் எழுத வைத்து அதற்கான காப்பு செய்திருக்கலாகவும் தன்னோட திருவாயாலேயே வெளியிட்ட மந்திரம் தாங்க இந்த மூல மந்திரம். ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. இதனால தான் அன்னை ஆதிபராசக்தி புலவர்கள் எழுதிய 1008 போற்றி மலருக்கும் 1008 போற்றி திருவுருவுக்கும் காப்பு செய்யுங்களாக இந்த மந்திரத்தை அருளினாளுங்க. இந்த காப்பு மூலமே மந்திரமாக ஓதப்பட்டது. இந்த மூல மந்திரம் பரம்பொருளான அன்னை ஆதிபராசக்தி அருளிய மூல மந்திரம். தேவருக்கும் மூவருக்கும் யோகி கட்டும் எளிதில் புலப்படாத அவர்கள் மேல்மருவத்தூரில் வந்து கருணையோடு வெளிப்படுத்திய மந்திரம் தாங்க இந்த மந்திரம். லட்சக்கணக்கான ஆன்மாக்களோடு உறவாட வேண்டிய அருள்வாக்கு அளித்து மகனே மகளே என்று பாசத்தை பொழிந்து ஈர்த்து கொண்ட அவள் பிற்காலத்தே தன்னோட பக்தர்கள் உருவேற்றி நலம் பெறவும் தன்னோட அருள் பெறவும் ஆன்மீக சாதனையில் ஈடுபடவும் ஆபத்து காலங்களில் துணை புரியவும் அருளிய மூல மந்திரம் தாங்க இந்த மந்திரம். மேலுமே உங்களுக்கு துன்பம் வரும்போது எல்லாமே இந்த ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஆதிபராசக்தி அப்படிங்கிற மந்திரத்தையாவது நீங்கள் சொல்லி உச்சரித்து வந்தீங்களாவே நிச்சயம் உங்களுக்கு அம்மன் அருளானது நிச்சயமாக கிடைக்கும். மேலுமே ஆதிபராசக்தியை நம்ம நினைத்தாலே நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக ஆரம்பிக்கும். நீங்கள் மாலை அணிந்து இருமுடி கட்டி நீங்கள் செல்லும்போது உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் கூட அதிக அளவில் வந்து வழிபட்டுவது வழக்கம். இங்கே யார் வேண்டுமானாலுமே அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்ட எல்லாமே செய்து வழிபடலாம். அப்படின்னா கூட சபரிமலையை போல இந்த கோவிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது வழிபாட்டு முறையாக இருக்குங்க. மேலுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று தான் ஆதிபராசக்தி சித்தர்பீடம். இது செங்கல்பாட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமுமே வந்து செல்லும் கோவிலாக இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில் உருவான வரலாறு ரொம்பவும் அதிசயமான ஒரு நிகழ்வு. தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரமானது இருந்ததாங்க. அதில் அந்த மரமானது சற்று சாதாரண வேப்ப மரங்களை போல் இல்லாமல் கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமல் இதனோட காய்கள் கனிகள் மற்றும் இனிப்பு சுவையோடு இருந்துச்சான். இதில் வடியும் பாலுமே தேன் போல இனிப்பு சுவையாக இருந்துதான். இதனால் இந்த பகுதி மக்களுமே இதனை கடந்து செல்பவர்களும் ரொம்ப ஆச்சரியத்தோடு இதை சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை விட ஒரு ஆச்சரியமான நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மரத்தோட பால்கள் மற்றும் கனிகளை சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்துமே குணமாவது தாங்க. இதனால் இந்த அதிசய வேப்ப மரம் பற்றி நம்ம இந்த தகவலானது மற்ற இடங்களுக்குமே பரவி இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரமானது அடியோடு சாஞ்சதாங்க. அந்த
மரத்தோட வேர் பகுதியிலிருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டது. இந்த சுயம்புவிற்கு வேல்குறி சிறிய குடில் அமைத்து இந்த பகுதி மக்கள் பார்த்திங்களா பூஜை செஞ்சு ஆரம்ப காலத்தில் வந்திருக்காங்க. இதற்கு சித்தர் பீடம் அப்படின்னு பெயரிட்டும் வந்தது. பல ஆண்டுகளாகவே சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்ததாக சொல்லப்படுறாங்க. மேலும் 1977ஆம் ஆண்டு தான் நவம்பர் 25ஆம் தேதி தான் இந்த சுயம்புவிற்கு அருகில் 3 அடி உயர் பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலையானது பிரதிஷ்டை செய்யப்பட்டதுங்க. 1000 இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை மொட்டும் இடது திருக்கலத்தில் சின்முத்திரை காட்சியும் அழகாக நீங்கள் காட்சி தருகிறாளுங்க. 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படிங்கிறது தியானத்தை குறிப்பதாகுங்க. அன்னையின் கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாகும். அன்னையின் தலையில் இருக்கக்கூடிய ஜடாமுடியை கிரீடம் போல அமைத்திருப்பது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ஒரே தாய் ஒரே மனித குலம் அப்படிங்கிறது ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட அடிப்படை கொள்கைங்க. அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம், இவங்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் தான் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தங்க. கருவறைக்குள்ளே சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை எல்லாமே இந்த ஆலயத்தில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோமா பெண்களே செய்யலாம். பங்காரு அடிகளார் பார்த்திங்களா ஏற்படுத்தியிருக்காருங்க. அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவில் பல பேருக்குமே அருள்வாக்கு சொல்லி வந்தார். பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் அப்படிங்கிறது சித்தர் பீடத்தோட சிறப்பாக கருதப்படுகிறதுங்க. பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கு. இதனால் பக்தர்கள் பங்காரு அடிகளாரை அம்மா என்று அழைக்க துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட நுழைவாயிலில் ஓம் சக்தி அப்படிங்கிற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறப்பு.